எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் தேனடல் சேனல் மூலிமா உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா கம்மஞ்சோறு முருங்கைக்கீரை குழம்பு. இதுக்கு தேவையான பொருள்: துவரம்பருப்பு 25 கிராம் ஊற வச்சது, சோம்பு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 5 பீஸ், பல்பூண்டு உரிச்சது ஒரு 2 துண்டு. இதை நல்லா போட்டு நைஸாக அரைச்சிக்கிங்க. அப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்ச கம்பு, இதை நொய்யாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, முருங்கைக்கீரை ஒரு கட்டு. வானல் வச்சவுடனே எண்ணெயை 25 ml ஊற்றி கொஞ்சம் காஞ்சவுடனே கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. பல்பூண்டு 6 பீஸ், பெருங்காயம் கொஞ்சமாக, வெங்காயம் மிந்தி நம்ம நறுக்கி வச்சதை இதோட சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளியை சேர்த்துக்குங்க. அடுத்தது மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தண்ணீர் 1/2 லிட்டர், இந்த அரைத்து வச்ச துவரம் பருப்பை இதோட சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு. முருங்கைக்கீரை நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்தும் போது நம்ம இந்த குழம்பு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதை மூடி வச்சு 10 நிமிஷம் நல்லா வெந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை குழம்பு தயாராகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து நம்ம செய்கிறது கம்மஞ்சோறு. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாருங்க. 3/4 லிட்டர் தண்ணி, அதாவது 750 ml தண்ணீர் இதோட சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச கம்பை இதோட சேர்த்துருங்க. இதோட சேர்த்து நல்லா கிண்டி வச்சிருங்க, கட்டி வராத அளவுக்கு. அப்புறம் குக்கர் போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுங்க. உங்களுக்கு கம்மஞ்சோறு தயாராகிடுச்சு. இது மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனல் தேனடைய நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.